Good afternoon, students. எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே. இப்போ ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து ஒரு பாடம் பார்க்கலாம், சரியா? அது வந்து ரோபோட்டை பற்றி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோபோட் எங்கேயா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கேயும் பார்த்தது இல்லையா? இன்னும் டிவியில் தான் படத்தில் பார்த்துருப்பீங்க. எந்த படத்தில் பார்த்துருக்கீங்க? சுட்டி ரோபோட்டா? இது சிட்டியா? சிட்டி எந்திரன் படத்தில் பார்த்துருக்கீங்க? 2.0 பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே. அதில் யார் நடிச்சிருக்காங்க? ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிறா? அப்படியா? ஓகே, வெரி குட். அது என்னென்ன பண்ணுது ரோபோட் பார்த்தீங்களா? என்ன செய்யுது? எடுத்து கீழே போட்டுருது. வேறு என்னென்ன செய்யுது? கண்ணு முடிக்குது. வேற? ஓ, லஞ்சம் கேட்க சொன்னால் கை என்ன பண்ணுது? வெட்டு என்ன பண்ணுது? கையை வெட்டி விட்டுருது. வேற என்ன செய்யுது? அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். ஓ, கார் ஓட்டும்போது பின்னாடி திரும்பி பார்த்து ஓட்டுது. ஓகே, வேற என்ன செய்யுது? அவ்வளோதானா? சண்டைலாம் போடலையா? சண்டை போடுது, ட்ரெயினில் மேலே ஓடுது, சக்கரம் உற்பத்தி ட்ரெயின் ட்ராக்கில் ஓடுது. இதெல்லாம் ஓடுதா? இதெல்லாம் வந்து என்ன ரோபோட்டு? என்னது ரோபோட்? ஹியூமனாய்டு ரோபோ. என்னது ஹியூமனாய்டு ரோபோ? அதான் மனிதனை போல் இருக்கக்கூடிய இயந்திரம். மனிதனை போல் இருக்கக்கூடிய இயந்திரம் தான் அந்த ஹியூமனாய்டு ரோபோட்டுன்றது. மனித இயந்திரம், அதுக்கு பேர் என்னது? மனித இயந்திரம். அதை போல் ஒரு இயந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இங்கே இயந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்போ எளிமையாக இயந்திரங்கள் எது கண்டுபிடிச்சாங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையை வந்து எளிமையாக்குறது தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் மிக்சி கிரைண்டர்லாம் இருக்குது. எதுக்காக வச்சுருக்குறோம் நம்ம? அதை சட்னி அரைக்கிறதுக்கும் மாவு கூட்டு சட்னி மாவு அரைக்கிறதுக்காக வச்சுருந்தோம். இதுக்கு முன்னே கிரைண்டர் மிக்சி இல்லாத காலத்தில் என்ன பயன்படுத்திட்டுருவோம்? உரலுக்கல், ஆட்டுக்கல், அம்மிக்கல் நம்ம வந்து பயன்படுத்தியிருந்தோம். இதெல்லாம் வந்து மனிதனுடைய வேலையை வந்து எளிமையாக்குறதுக்காக பயன்படுத்தாங்க. இதில் நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்குது. ஆனால் அது மாதிரி ஒரு ரோபோட் தான் வந்து இப்போ அட்வான்ஸாக நம்ம வந்து வந்திருக்குது. அதான் மனிதன் போல எல்லா செயலும் செய்யும். மனிதன் போல் பேசும், மனிதன் போல் ஆடும். மனிதன் எப்படி சிந்திச்சு ஒரு செயல்படுறானோ அதே போல் ரோபோட்டுகளும் என்னது சிந்திச்சு செயல்படக்கூடிய அளவில் இப்போ வந்து இன்னும் என்னது அட்வான்ஸ் ரோபோட்லாம் வந்துடுச்சு. அட்வான்ஸ் ரோபோட்லாம் வருது. அந்த மாதிரி ரோபோட் தான் நம்ம வந்து இந்த ரோபோட்டு வீட்டுக்கு நம்ம வருங்காலத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்தில் செல்ஃபோனு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா கையிலும் செல்ஃபோன் இருக்குதா? ஒரு வீட்டுக்கு ஒரு செல்ஃபோன் வந்துச்சு. இப்போ ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் எல்லாக்கிட்டையும் இருக்குது. சின்ன பசங்க ஒரு 10வது 12வது பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் அப்பா அம்மா கிட்டே இருக்குது. அதே போல் நம்ம வீட்டில் வாகனங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டில் அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் சைக்கிள் மட்டும்தான் இருந்தது. 2 வீலர்லாம் வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ ஒரு வீட்டில் இருக்கும். இப்போ எல்லா வீட்லையும் என்னது ஒரு வண்டியில் 4 வண்டி இருக்குது, கார் இருக்குது எல்லாம். அப்போ என்ன ஆயிடுச்சு? அறிவியல் ஆனது வளர்ந்து கொண்டே வருகிறது. அதே போல் தான் இந்த அறிவியல் தொழில்நுட்பமானது அடுத்த கட்டமாக என்னது மனிதனை போல் ஒரு இயந்திரங்களை உருவாக்கியிருக்காங்க, ஹியூமனாய்டு ரோபோஸ். இது தனியாக எப்படி ஒரு மனிதன் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை சிந்தித்து செயல்படுவான்ற நோக்கத்தில் அதே மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு மனித இயந்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அளவில் இருக்குது, சரியா? இப்போ வந்து சைனா இந்த மாதிரிலாம் வெளிநாடுகளில் வந்துடுச்சு. வருங்காலத்தில் நம்ம ஊரில் என்னது நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 50 வருஷத்தில் 30 வருஷத்தில் இன்னொரு 10-20 வருஷத்துல எல்லா வீட்லேயும் ரோபோட் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. புரியும்? அந்தளவுக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, சரியா? அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரோபோட்டுன்னா அந்த படத்துலையும் பார்த்துருப்பீங்க. இது ஒரு நிஜமான ரோபோட் தான், சரியா? நிஜமான ரோபோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. Didn't want to make it look exactly like a human. You wanted to make it look like a robot. It's the vision of what humans see humanoid robots in the future. You've seen all of the films. They all look like this. So we designed something around what we see we envisage humanoid robots to be in the future. And how do you create those really human expressions? I mean, looking at Amika responding to you, there's little movements of eyebrows, if you can call them eyebrows. How did you actually build the robot to look so human with those expressions? But what we do is we first look at a real human.
It's what we call animation first. So what does a real human do? How do they move? And then we make ஒரு மனிதன் செய்ய மாதிரியே அப்புறம் அது கை காட்டினாங்க. அந்த கை என்னது முன்னாடி காட்டும் போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அப்சர்வேஷன் பண்ணுவோம் இல்லையா. நம்ம முன்னாடி ஒரு கை வரும்போது, ஒரு பொருள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அது அந்த கை வந்து பொருள் எங்கே போதோ அந்த மூணு இடத்துல என்ன பண்ணுது, கண் உருண்டு போகுது. அதே போல் வந்து ஒரு மனிதன் கை கால் தூக்குறான், அது எப்படி கை கால் அசைக்கிறான்ற மாதிரி அதே போல் தான் வந்து இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸும் அதே மாதிரி செய்யுது, சிந்திக்கிறது அதே மாதிரி சிந்திக்குது. சரியா, அங்கே காட்டுங்க. That animation, and we design mechanics around it. So the mechanics can only do what a human can do. Yes, she whacked me. Once we've got that, then it's quite easy to automate those expressions, because whatever the mechanics do looks lifelike. So Amika's got quite a few motors in its head. But we can see Amika going through his facial expressions now, opening her mouth. A big wide smile is one of the things that ஸ்மைல் பண்ணுதா, ஸ்மைல் பண்ணி ஒரு ஸ்மைல் பண்ண சொல்றாரு. அதே போல ரோபோட் என்ன பண்ணுது, ஸ்மைல் பண்ணுது, அதாவது சிரிக்குது. Big smile, Amika. ஸ்பீக்குது, வா பேசுதா. Very thoughtful. Where would we kind of see this robot Amika out in the wild? This is mainly probably service robotics. So the actual interaction with humans, moving around in a human space, that's going to come in the future. Well, I'm talking from 10 years before you're actually going to see something like this walking amongst us. Are you expecting in, say, 10, 20 years from now that we could see Amika robots walking, running, dancing, climbing? Are they going to start looking like Boston Dynamics robots that can run across a field at speed? I'm asking and also almost afraid of the answer here. So, ரோபோட் ஓடுதா, ஓடுது, ஓடியாருது, அப்புறம் வந்து டான்ஸ் பண்ணுது, வீட்டில் எல்லா வேலையும் செய்யும், வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய வேலைகளும் என்ன பண்ணுவோம், செய்யக்கூடியதான். Everyone can interact with without having to look through a user manual. So what kind of level of artificial intelligence have you baked in terms of the communication capabilities and Amika understanding and responding, even speaking to you? So there's some artificial intelligence, and most of the artificial intelligence at the minute that is on Amika is revolving around the vision system. So Amika does actually have a camera in each of its eyes, so it can see what's going on. So it can detect people, it can track their face, it can detect other objects, such as my finger. It can follow my finger around, I can wave at it, and then it can see always. பழனி போதா, ஒரு கை நம்ம வந்து என்ன செய்வோம், ஒரு ஒரு இப்படி கண்ணு ஒரு கிட்ட போகும்போது என்ன பண்ணுறோம், நம்ம அது வந்து தனிச்சு என்ன பண்ணுறோம், வந்து ஏதாவது நமக்கு ஆயிடுன்னு சொல்லிட்டு நம்ம மூளை என்ன பண்ணுது, அது நம்ம பின்னாடி நோக்கி போகிறோம் இல்லையா. அதே போல் தான் ரோபோட் என்ன பண்ணுது, தன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுது, பின்னாடி கைக்கு ஒரு பொருளோ அல்லது கட்டையோ கையை கொண்டு போகிறது என்ன செய்யுது, பயந்துட்டு பின்னாடியே போகுது. இதெல்லாம் வந்து அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க, மனிதர்களுக்கு என்றானது அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. இது வந்து மூளையை வந்து இது எந்த கட்டையிலையும் விட தேவையில்லை, நாம் வந்து பின்னாடி போகணும்னு சொல்ல தேவையில்லை. அது என்ன செய்யணும், அனிச்சையாக மூளையை என்ன செய்யும், ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகும் போது என்ன செய்யும், மூளையை என்ன செய்யும், நம்மளை வந்து பாதுகாக்கிறது செய்யக்கூடிய வேலை தான். அதே வேலையை ரோபோட்டு செய்யுது, ரோபோட்டு சிந்திச்சு செய்யுது. What did you kind of think of the internet's response to Amika? It's the emotion and how it moves, the emotion that you get out of the face. How do you think humans respond to something when it... This is the first time this has been shown off in public, and we're expecting to be very busy showing off Amika. How do you think humans respond to something when it's a bit like them, but it's still got that uncanny element? What we found was when you try and make it look ultra-lifelike to our other mesmerline, it looks a bit more sinister because it's right in the uncanny valley. But actually, when we created Amika, we pulled it backwards out of the uncanny valley because it looked less human, because it's plastic, because it's metal, and because it's of grey skin. It suddenly, people seem to respond to that quite positively, and people like this much more than they liked the ultra-realistic
robots that we also do. When you're demoing Amica, what are some of your favourite things to do to kind of show the power of that interaction and just how impressive those lifelike features are? Yes, as we've demonstrated the reacting to personal space, but we can also talk to Amica. So I can say, hello Amica, how are you? I'm doing well, thank you. பேசுதா ஒரு வேர்ட் பேசுது Created Amica, so it's more lifelike than any other robot. The shoulder movements are just like human movements. You have movements in the center as well as out of the shoulder, and that actually means that instead of hitting me, Amica can move her hand all the way up to the side of her head. I'm interested to know maybe how the robot is finding Vegas or CES. How are you finding Las Vegas at CES? Well, as a robot, I actually don't feel anything at all. But if I did feel, I would feel happy to be here. Do you see a robot like this becoming an accepted part of our lives? Do you see it maybe being something I might ask a question of at the airport, or would I have an Amica robot in my home helping me out? So most of the use cases for this will be the interaction. So yes, in the airport, that's a great use case because you can either have many better because they're designed for the job and a lot cheaper, and you can get them today. So why would you buy a humanoid robot that will probably cost more than your house? Maybe in the அது ரோபோட் தான் இயந்திர அதுவும் என்னது வீடு சுத்தம் பண்றதுக்காக வச்சுக்கிறாங்க வீடை சுத்தம் பண்றதுக்காக இயந்திர மனிதர் மாதிரி தான் What does it feel like to work on something that's had such a huge response and to be at that bleeding edge of robotics? Is it something you tell your mates down in the pub that you're working on a robot that could one day be the future of society in robotics? It's a fantastic thing to do. It's a fantastic technology to be a part of developing, and I hope over the next 10 years we can continue innovating and continue to spark people's imagination. காது கொடுத்து கேக்குதா காது கொடுத்து கேக்குது This social media sensation, so everyone actually then knows who Amica is. Thank you for the interview. Anytime. All right, tell me what you think about Amica the robot. Totally freaked out, or is it really, really cool? Let me know in the comments below, and while you're here, make sure you subscribe. We have plenty more weird and wonderful tech just like this. Well, maybe not just like this. You're lucky, and you don't always realize it, but you're always falling. With each step, you இது ரொம்ப பேசக்கூடியது எப்படி பேசுது catch yourself from falling. Over and over you're falling, and then catching yourself from falling. And this is how you can be walking in. இருமல் தான் ஃபுல்லா இருமல் தான் இயந்திரம் தான் அதான் சொன்னா இயந்திர மனிதன் ஒரு மனிதன் I've heard you can speak a lot of different languages. Is that true? டிஃபரண்ட் லாங்குவேஜ் பேசுது பாரு That is true. I can speak many languages, including German, English, French, Japanese, Chinese, and much more. இங்கிலீஷ் ஜப்பான் என்ன பண்ணா இங்கிலீஷ் பிரெஞ்சு ஜப்பான் மொழியில பேசுவேன் சைனா மொழியில பேசுன்னு சொல்லுது Say it twice. しめしめしながら針を投げる試験官。チャイナモリルチャイナモリル。投げる試験官。 Now tell me what that means in English, please. இங்கிலீஷ்ல பேசுறாங்கப்பா A test tube that throws a needle while grumbling. And what would that be if you translated it to German? Ein Teströhrchen, das eine Nadel wirft und leise brummt. இப்போ பேசும்போது பாருங்க ஒரு மனிதன் ஒரு பேசும்போது பாருங்க நம்ம வந்து ஒரு மனுஷன் பேசும்போது அந்த அந்த இதில் முகம் வாய் அசையுது இல்லையா அதே மாதிரி எப்படி அசைக்குதோ அதே போல தான் அங்கே என்ன பண்ண ரோபோட்டும் அசைக்குது கண்ணு அதே போல அசைக்குது வாய் என்ன பண்ணுது அதே போல தான் நம்ம ஒரு சும்மா வாய் பேச ஸ்பீக்கர் மாதிரி பேசாமல் ஒரு மனிதன் எப்படி இயல்பாக பேசும்போது இந்த முகத்தோட தசைகள்லாம் எப்படி இருக்கு சுருங்கும் விரியுது இல்லையா அதே போல தான் அங்கேயும் அந்த ரோபோட்டுக்கு நடக்குது அப்போ என்ன பண்ண அவ்வளோ நுணுக்கமாக வடிவமைச்சிருக்கிறாங்க Like today in Berlin in German, please. Tell me in Chinese what the weather is like in Beijing. சரி ஓகே இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு 4th ஸ்டாண்டர்டில் வந்து
ஒரு ரோபோட் இருக்குது, தி ட்ரிக் ரோபோட். இந்த ட்ரிக்கு ரோபோட், தந்திரக்காரனா ஒரு ரோபோட். ட்ரிக்குனா தந்திரம்னு அர்த்தம், சரியா? ட்ரிக்குனா என்னது? தந்திரமான இயந்திர மனிதன். இயந்திர மனிதன், அதை எந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதான் தந்திரமான ஒரு இயந்திர மனிதன். எதுக்கு அப்படின்னா, உங்கள் மாதிரி ஒரு பையன் இருக்கான், அந்த படத்தில் வந்து டைலாக்ஸ் தான் இருக்குது, பாடமாகவும் இல்லை, ஒரு டைலாகாக பேசக்கூடிய விஷயம் தான் எங்களுக்கு கொடுத்துக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா லேசி, இதில் வரக்கூடிய வரக்கூடிய வார்த்தைகள் தான் சோம்பேறி, சேக்குன்றது சாணிப்பை, ரேக்குன்றது அலுமாரி, நம்ம வீட்டில் வந்து அலுமாரி வச்சுருக்கணும் இல்லையா, அது அலுமாரி. ஹேண்ட் இது ஹியூமனாய்டுன்றது மனித இயந்திரம், எக்ஸ்போன்றது கண்காட்சி, ப்ளீட் அப்படின்றது கெஞ்சுதல், ப்ளீஸ் பண்ணுறோம் இல்லையா, கெஞ்சி கேட்குறது. ஹங்க்ரினா பசி, ரிஃப்யூஸ்னா நிராகரித்தல், பிலீவ் அப்படின்னா நம்புதல், ப்ளசண்ட்னா அமைதியான அப்படின்னு அர்த்தம், இன்டெலிஜென்ட்னா புத்திசாலித்தனமான, யூஸ்லெஸ் அப்படின்னா உபயோகம் இல்லை, உபயோகம் இல்லாத ஒரு பொருள் அது சொல்லுவோம் நம்ம. ஆக்டிவ் மாஸ்டர் அப்படின்றது திறமையான ஒரு ஆசான், திறமையான ஒரு ஆசான் அப்படின்னு. ஆக்டிவ் மாஸ்டர்ன்றதுனா ஒரு கமாண்ட் பண்ணுறவர் தான் மாஸ்டரு, ஒரு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற ஒரு மாஸ்டர், சரியா? ஒரு நல்ல மாஸ்டர்கிட்ட இருக்கும்போது அவங்க கீழே இருக்கக்கூடிய மாணவர்களும் ஆகட்டும் வேறு ஆகட்டும் அவங்க வந்து திறமையாக இருப்பாங்க, அதுதான் ஆக்டிவ் மாஸ்டர்ன்றது சொல்கிறாங்க. சரியா? நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். தி ட்ரிக் ரோபோட், இது வந்து எங்கள் 4th ஸ்டாண்டர்டில் வந்துருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். எதுக்கு அந்த ரோபோட் வந்து ஒரு அப்பா இருக்கார், பையன் இருக்கிறான். பையனை அது கதையை முன்னுக்கு வந்து சொல்லிடுறேன். பையன் என்ன பண்ணுறான், எப்பயுமே சோம்பேறியாக இருக்கிறான், எந்த வேலையும் செய்கிறதில்ல. அவனை வந்து திருத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா ஒரு ரோபோட் வாங்கி கொடுக்குறாரு, சரியா? இவன் கேட்குறான், எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்க, நீங்களாம் இப்போ கேட்பீங்களே, எனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க, ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுன்னு கேட்குறீங்களா? அதே போல் தான் அவன் என்ன கேட்குறான், ரோபோட் வாங்கி கொடுன்னு கேட்குறான். அவன் என்னதுக்கு, நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம ஜாலியாக நம்ம ரோபோட் வாங்கி கொடுத்துட்டாக்கா நம்மளுடைய வேலைகளில் அந்த ரோபோட் செஞ்சுக்குவோம், நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், அப்போ ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனுடைய பிளான் போடுறான், சரியா? அந்த பிளானு அவனுக்கு அதுக்காக அவன் பிளான் பண்ணி கேட்குறான், ஒரு ரோபோட் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க அப்பா எதுக்காக வாங்கி கொடுக்குறாரு அவனுக்கு, அவன் ஒரு தந்திரமான ரோபோட் வாங்கி கொடுக்குறாரு. ஏட்டிக்கு போட்டியாக அவனு செய்கிறது, ஏட்டிக்கு போட்டியாக செய்யக்கூடிய ரோபோட் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. அது மூலமாக அவன் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு எனக்கு எந்த ரோபோட் வேணால் நானே அந்த வேலைலாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கதை, சரியா? வேற ஒன்றும் இல்லை. விக்கி வாஸ் எ லேசி பாய், அந்த கேரக்டர் பேர் என்னது, பையன் பேர் என்னது, விக்கி. ஹீ நெவர் டிட் இஸ் ஹோம் ஒர்க் ஆன் டைம், அவன் எப்பயுமே அவனோட ஹோம் ஒர்க்கு அந்த டைமுக்குள்ளே செஞ்சதே கிடையாது. ஹீ நெவர் டிட் இஸ் ஹோம் ஒர்க் ஆன் டைம், அவன் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்றைக்குமே அவன் என்ன பண்ண அந்த ஹோம் ஒர்க்கை செஞ்சதே கிடையாது. நாம அப்படி செய்கிறோமா, செய்கிறது இல்லையா? செய்கிறீங்களா? செஞ்சது நல்லது தான். சொன்ன டைமுக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு செஞ்சுட்டு வரணும், இன்னைக்கு செஞ்சுட்டு வரணும், நாளைக்கு அந்த பாடத்தை கேள்வி பதில் எழுதிட்டு வந்துடணும் சொன்னால் என்ன பண்ணோம், எழுதிட்டே வந்துடணும். இதுதான் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கணும்னா வந்து கேரக்டர். ஸோ ஹீ நெவர் கெப்ட் ஹிஸ் திங்ஸ் பேக் இன் தி ரைட் பிளேஸ், அவன் எப்பயுமே அவனோட பொருளை வச்ச இடத்துல எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். நம்ம வீட்டில் கூட சொல்லுவான், எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். ஒரு பொருள் எடுப்பான், அங்கே போட்டுருவான், இந்த ஒரு எடுத்து அங்கே போட்டுருவான். எந்த ஒரு பொருள் எங்கே வைக்கணுமோ அங்கே கொண்டு போய் என்ன பண்ணான், வைக்க மாட்டான். எடுத்த இடத்துல ஒரு பொருளை என்ன பண்ண மாட்டான், வைக்க மாட்டான். ஹீ நெவர் கெப்ட் ஹிஸ் திங்ஸ் பேக் இன் தி ரைட் பிளேஸ், எடுத்த இடத்துல அந்த பொருளுக்கு என்ன பண்ணான், வைக்க மாட்டான், எங்கேயாவது போய் போட்டு போயிடுவான். ஹீ ப்ளீட் வித் ஹிஸ் ஃபாதர் டு பை ஹிம் எ ரோபோட் டு டூ ஹிஸ் ஒர்க், அவங்க அப்பாட்ட கெஞ்சி கேட்குறான், என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுத்துருங்க, என்னோடய வேலைகளை அது செய்யட்டும் அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பேக் அன் ஆக்டிவ் பாய், அவன் என்ன நினைக்கிறாரு, அவங்க அப்பா அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பையனாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. அவன் என்ன நினைக்கிறாரு, அவன் ஒரு ஆக்டிவான பையனாக மாற்றணும்னு நினைக்கிறான். இவன் ஒரு லேசியாக இருக்கிற சோம்பேறித்தனமாக இருக்கிறானே, என்ன செய்யணும், நம்ம அவனை ஒரு ஆக்டிவான ஒரு பையனாக மாற்றணும்னு நினைக்கிறார். ஸோ ஹி பாட் ஹிம் ஏ ட்ரிக் ரோபோட், ஒரு தந்திரமான ரோபோட்டை வாங்கி கொடுக்குறாரு. அதாவது நம்ம சொல்லக்கூடிய கமாண்ட்ஸை ஏற்றுக்கிட்டு செய்யக்கூடிய ரோபோட்டும் இருக்குது. இது ஒரு தந்திரமான ரோபோட், ஏன்னா அவனை திருத்துறதுக்காக ஒரு தந்திரமான ரோபோட் வாங்கி கொடுக்குறாரு ஃபாதர். விக்கி டிட் நாட் நோ தட் இட் வாஸ் எ ட்ரிக் ரோபோட். விக்கி டிட் நாட் நோ தட் இட் வாஸ் எ ட்ரிக் ரோபோட், அவனுக்கு தெரியாது என்னது
இது ஒரு தந்திரமான ரோபோட்னு அவனுக்கு தெரியாது. நல்லா வேலை செய்கிற ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அது அவன் கூட வச்சுக்கிறான். He was glad to have a robot to do his all work. அவன் என்ன பண்ணான், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான், விரும்பினான். நமக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுத்துட்டாக்கா நம்ம வேலையை அது செஞ்சுக்கணும், நாம் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கலாம், டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் கற்பனையில் ஜாலியாக இருக்கிறான். நமக்கு ரோபோட் வாங்கி கொடுத்துட்டாக்கா அது நம்மளோட வேலைகள் அது செஞ்சுட்ருக்கோம், அப்பா நம்ம வந்து தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுறான். சரியா, இது டயலாக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு பாருங்க. விக்கி, I have bought to you a robot. This intelligent robot will do all your work. Enjoy அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். நீங்கள் ஒரு பொம்மை கேட்டால் வாங்கி அப்பா கொடுக்குறாரு இல்லையா, அது மாதிரி கொண்டாந்து ஒரு ரோபோட்டே கொடுத்துட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ரோபோட்டை கொண்டாந்து கொடுத்தாரு. விக்கி, I have bought a robot. This intelligent robot will do all your work. உன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் இதுவே செஞ்சிடும், நீ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. ரைட், அடுத்தது அது இப்போ ரோபோட்டுக்கும் அந்த விக்கிக்கும் தான் 2 பேருக்குள்ள டைலாக்ஸ் தான் இப்போ வரப்போகுது. சரியா, விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோட். அந்த நியூ ரோபோட்டை டெஸ்ட் பண்ண ரொம்ப எக்ஸைட்டாக ஆர்வமாக இருக்கிறான். அதாவது அதுக்கு ஒரு வேலைகள்லாம் சொல்கிறான், இது செய்ய அது செய்யன்னு சொல்கிறான். அது என்ன சொல்கிறான்னு பாரு. ஐ ஆம் ஹங்க்ரி, ப்ரிப்பேர் சம் சாலட் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, என்னது ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது சாலட் செஞ்சு கொடு. அதாவது வெஜிடபிள், அதாவது காய்கறியோடைய செஞ்சது, அது சாலட்ன்றது வந்து காய்கறி வறுவல் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ப்ரிப்பேர் சம் சாலட் ஃபார் மீ. காய்கறி வறுவல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடு, அது செஞ்சு குக் பண்ணி கொடு, சமைச்சு கொடுன்னு கேட்குறான். ஐ do not eat salad. நான் சாப்பிட்றதில்ல சாலட், நான் சாப்பிட்றதில்ல. ஸோ ஐ cannot make it. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என்ன சொல்லிச்சது, நான் சாலட்லாம் சாப்பிட்றதில்லப்பா, உனக்கு தேவை தான் நீ செஞ்சுக்கோ. என்னது, நான் சாலட்ல சாப்பிட்றதில்ல, உனக்கு தேவை தான் நீ செஞ்சுக்கோ, எனக்கு அதெல்லாம் செய்யவும் தெரியாது, எனக்கு செய்யவும் தெரியாது, நான் சாலட் சாப்பிட்றதில்ல, நான் அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது, தேவை தான் நீயே செஞ்சுக்கன்னு சொல்லிடுச்சது. சரியா, அடுத்தது சொல்லுது, வாட் யூ ஆர் ஏ ரோபோட். என்னது, செய்ய தெரியாதா, கோபம் வருது அவனுக்கு. வாட் யூ ஆர் ஏ ரோபோட், யூ கேனாட் ரிஃப்யூஸ் மீ. நான் சொல்கிற கட்டளை என்னால் நிராகரிக்க முடியாது, நான் சொல்கிறத நீ செய்யணும், நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், அதுக்கு தான் ரோபோட் வாங்கி வச்சுக்கிறேன். நான் சொல்கிறத நிராகரிக்க முடியாது என்னால். ரிஃப்யூஸ்னா நிராகரிக்க முடியாது. ரிஃப்யூஸ் மீ, க்ளீன் மை ரூம் நாவ். இப்போ என் ரூமை சுத்தம் பண்ணு, என் ரூமை வந்து சுத்தம் பண்ணு சொல்லிட்டு நான் எடுத்து என்ன பண்ண, நான் சுத்தம் பண்ணுற மாஃப் கொடுக்குறான். Do you want me to strain my back? நீ என்ன பண்ண நினைக்கிற, என்னுடைய முதுகெலும்பு பின்னாடியெல்லாம் நான் இடுப்பு நீ என்ன பண்ணுற, ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிற. ஐ cannot do that. பின்னாடி குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் எனக்கு இடுப்புலாம் வலிக்கும். யார் சொல்கிறது, ரோபோட் சொல்லுது. குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாக்க இடுப்புலாம் வலிக்கும், நான் செய்ய மாட்டேன். குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் இடுப்பு வலிக்கும், அதனால் நான் செய்ய மாட்டேன், நீயே தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லுது. ரியலி I cannot believe this. என்னால் அதை இப்போ நம்பவே முடியல. ரோபோட்னா நம்ம சொல்கிறத செய்யணும், இது என்ன மாற்றி மாற்றி பேசுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அவன் கடுப்பாகிறான். அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன். அதுதான் செய்யலை, என் ஃபோனை சார்ஜாக போடுறா. என்னது, சார்ஜாக போடு அப்படின்னு சொல்கிறான். why don't you do that yourself? நீயே இது செய்யக்கூடாது, நீயே ஏன் இது செஞ்சிருக்கூடாது, நீயே செஞ்சுக்கூடாது, என்கிட்ட எதுக்கு கேட்குற, நீயே ஏன் இது செஞ்சுக்கூடாது, நீயே ஏன் செஞ்சுக்கூடாது. ஐ மஸ்ட் மேக் சம் கால்ஸ். சார்ஜ் போடு, நானும் கொஞ்சம் ஃபோன் பேச வேண்டியது இருக்குது சொல்ல. அவன் சார்ஜ் போட்டு சொல்லி ரோபோட்டுக்கிட்ட கேட்குறான். ரோபோட் என்ன சொல்லுது, இது நீயே செஞ்சுக்கலாமே, ஏன் நீ செய்யக்கூடாது, சார்ஜ் போடு, நான் உங்களுக்கு ஃபோன் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வேலைக்கு ஃபோன் பண்ணி பேசணும், அதனால் நீ சார்ஜ் கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லுது. சரியா, ஹா ஐ ஹாவ் ஏ ஹெட் ஏக் நவ். தலைவலியே இருந்துச்சு எனக்கு, பெரிய தலைவலியாக இருக்குது காலிலேருந்து. இந்த ரோபோட் கூட இடக்க உடக்க பேசினுக்குதே அப்படின்னா அவனா டென்ஷன் ஆகிறான். சரியா, கெட் மீ ஏ கப் ஆஃப் ஹாட் டீ. சரி, இதுதான் செய்யலை, ஒரு கப்பு காஃபியாவது போட்டு கொடுறா அப்படின்னு ரோபோட்டுக்கிட்ட கேட்குது, கெஞ்சி கேட்குறான். அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது போட்டு கொடு. சரி, டீயாவது போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். மை பேட்ரி இஸ் ட்ரையிங் பை லிசனிங் டு யூ. என் பேட்டரி லோ ஆகிட்டு இருக்கு, தெரியுதா, உனக்கு காது கேட்குதா இல்லையா.
சொல்லுறான், என்ன சொல்றான், என் பேட்டரி லோ ஆகிட்டு இருக்குது பாரு, யூ சார்ஜ் மை பேட்டரி, சார்ஜ் போடு, எனக்கு சார்ஜ் போடு. புரியுதா? லிசன் பாரு, என் பேட்டரி என்ன ஆகிட்டு இருக்கு, ட்ரை ஆகிட்டு இருக்கு, நான் என்ன வேலையும் செய்ய முடியாது, முதல்ல எனக்கு சார்ஜ் போடு, நீ முதல்ல எனக்கு சார்ஜ் போடு நீ அப்படின்னு சொல்லுது, ரோபோட் சொல்லுது. ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ, முன்னால் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அவனால் யாரால சோர்ந்து போயிட்டான் அவன் சொல்கிறான், விக்கி சொல்கிறான், உன்னால் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ, உன்னால் ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங், ஒரு நல்ல பாட்டாவது போடு, நல்ல பாட்டாவது போடு, காதில் கேட்டுக்கிறேன் அப்படின்றான். ஐ வாண்ட் டு ரிலாக்ஸாக இருக்கணும், கொஞ்சம் மனசை அமைதிப்பட்டுட்டோம், உன்னால் காலிலேருந்து டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் விக்கி. அதுக்கு என்ன சொல்லுது, தட்ஸ் எ கிரேட் ஐடியா, ஒரு நல்ல ஐடியா தான். வை டோன்ட் யூ ப்ளே மீ ஒன், எனக்காக நீ அதை ஏன் போடக்கூடாது, அது என்ன சொல்லுது, எனக்காக நீ ஏன் ப்ளே பண்ணக்கூடாது ஒரு பாட்டு, நானும் எனக்கு டென்ஷனாக தாங்குது, நானும் பாட்டு கேட்கணும், அதெல்லாம் எனக்காக நீ ஒரு பாட்டு போடு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஓ நோ, என்னது ஓ நோ, முடியல, ஓ நோ டேட் ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், இந்த ரோபோட் விற்று போடுங்க, ரோபோட் கூட வேணாது விற்று எங்கேயோ தொலைச்சிருங்க, என்னால் முடியல. இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ், இது சுத்தமாக ஒன்றுத்துக்கு ஆகாது ரோபோட், ஒன்றுக்காக ரோபோட் யூஸ்லெஸ், டோட்டலி யூஸ்லெஸ், ஒன்றுத்துக்கு ஆகாது ரோபோட், தூக்கிங்க விற்று போடுங்க. எஸ் திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர், இந்த முறையாவது ஒரு நல்ல ஆக்டிவ் மாஸ்டர் கிட்ட கொண்டு என்ன போய் வீங்க, இந்த மாதிரி ஒரு சோம்பேறி மாஸ்டர் கிட்ட வந்து நான் மாட்டிக்கணும்னு சொல்லுது. யார் சொல்றது, ரோபோட் சொல்லுது, இந்த மாதிரி ஒரு சோம்பேறி மாஸ்டர் கிட்ட நான் வந்து மாட்டிக்கினேன், இந்த முறையாவது ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் என்ன செல் பண்ணுங்க, ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட இருக்கும்போது தான் நான் நல்லா இருக்க முடியும், இந்த ஒரு சோம்பேறி மாஸ்டர் கிட்ட மாட்டி நான் தான் கஷ்டப்படுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் லேசி பீப்புள், நான் லேசி பீப்புளுக்குள்ள வேலை செய்ய விரும்பலை, அதனால் என்ன செய்யணும், நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் விற்றுருங்க, இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு ரோபோட் சொல்லுது. அவன் என்ன சொல்ல, ரோபோட் சரியில்லை, இதுக்கு போய் விற்றுருன்றான். அவன் விக்கி சொல்கிறது, இது ரோபோட்டே சரியில்லை, ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அவன் ரோபோட் விக்கி சொல்கிறான். அதுக்கு இந்த என்ன சொல்லுது, இது மாஸ்டர் சரியில்லை, யாரு இவன் சரியில்லை, அதனால் நல்ல மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் என்ன வைங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்க, ரியலி இஸ் தட் வை டு டிட் நாட் ஹெல்ப் மீ, அப்போ ஏன் எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அவன் கேட்டுக்கிறான். அப்போ நான் நல்ல மாஸ்டர் இல்லையா, அப்போ அவன் அப்போதான் புரியுது நான் நல்ல மாஸ்டர் இல்லைன்னு, அது சொல்றது அப்போதான் அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ நான் நல்ல மாஸ்டர் கிடையாதா, நான் நல்ல ஆக்டிவ் மாஸ்டர் கிடையாதா நான் அப்படின்னு அப்போதான் புரிஞ்சுக்கிறான். கடைசி என்ன முடிவுக்கு வரான், நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ, எந்த ரோபோட் எனக்கு வேண்டியதில்லை, ஐ வில் டூ ஆல் தி ஒர்க் மை செல்ஃப், நானே என் வேலையை செஞ்சுக்கிறேன். என்ன சொல்கிறேன், கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துட்டான், நானே என் வேலையை செஞ்சுக்கிறேன். அப்போ எந்த ரோபோட் எனக்கு தேவையில்லை, நானே என் வேலையை செஞ்சுக்கிறேன், ஆளை விடா சாமின்ட்டான். என்னது ஆளை விடுங்க, நான் என்ன வந்து நல்ல மாஸ்டர்னு சொல்லுது, இந்த வேலையை நானே செஞ்சுக்கிறேன், எனக்கு எந்த ரோபோட்டும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடிச்சிட்டாங்க. இது வந்து என்னது, இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய வேலைகளை வந்து நம்மளே வந்து செஞ்சுக்கணுன்றது தான் இந்த ரோபோட் பாடத்தினுடைய முக்கியமான ஒரு மைய கருத்து. அதே போல் அறிவியல் தொழில்நுட்பமாக சில விஷயங்கள் வளர்ந்துருக்குது. ரோபோட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட செயல்பாடுகளில் அன்றாட வேலைகளில் நமக்கு செய்யுது. இருந்தாலும் மனிதன் வந்து ஒரு மனிதனை வந்து உருவாக்க முடியும், இயந்திர மனிதனை உருவாக்க முடியுன்ற சூழ்நிலை இருந்தாலுமே என்ன செய்யணும், நம்முடைய வேலைகளை நம்ம தான் செய்யணுன்றதான் அந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரியுதா? எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு என்ன ஆகிடும், சோம்பேறி ஆகிடும். புரியுதா? எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்து சமயத்தில் நாம் என்ன ஆகிடுவோம், சோம்பேறி ஆகிடுவோன்றதான் நம்ம பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் நம்முடைய வேலைகளை வந்து நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம தான் செஞ்சுக்கணும். நம்முடைய வேலைகளை வந்து நம்ம தான் செஞ்சுக்கணும். அதை தான் நீங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டிலேருந்து இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வரீங்க, பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் போய் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் படிப்பு வேலையும் செய்யணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வீட்லேயும் அப்பா அம்மாவுக்கும் உதவி செய்யணும். புரியுதா? அப்பா அம்மாவுக்கு என்னென்ன சின்ன சின்ன உதவிகளெல்லாம் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் நீங்கள். புரியுதா? ஒரு கடைக்கு போய் காய்கறி வாங்க சொல்கிறாங்க, வாங்கிட்டு வரலாம். பக்கத்து வீட்டில் போய் பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அது செய்யலாம். ஒரு ஏதாவது பக்கத்தில் ஒரு மெடிக்கலுக்கு போனால் மாத்திரை என்ன சொல்கிறாங்க, அது செய்யலாம். சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். ஒரு தண்ணி வந்து கொடுக்க சொல்கிறாங்க, ஒரு காய்கறி கட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு தாத்தா பாட்டிக்கு வந்து ஏதோ உதவி செய்ய சொல்கிறாங்க. பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்க.
இந்த மாதிரி உதவிகள்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணுங்க, செய்யணும். புரியுதா? இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். இந்த பாடத்துலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயத்த நம்ம மெயினாக விஷயங்கள் ஜாலியாக இருந்தாலுமே இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய வேலைகளை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நம்ம செஞ்சுக்கணும். நம்மளோட வேலைகளை நம்ம தான் செஞ்சுக்கணும். ஒரு ட்ரெஸ் இருக்குது, அப்பா அம்மா துவைக்க முடியல அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக போய் என்ன பண்ணலாம், ஈவினிங் போய் அதை ஒரு ஊற வச்சு சோப் போட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் துவைச்சி காய வச்சுக்கலாம். உங்கள் ஏன்னா நீங்கள் பெரிய பஸ் ஆகிட்டீங்க இல்லையா, அதே போல் குளிக்கிறது என்ன பண்ணலாம், சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா குளிக்க வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நீங்களே குளிச்சிக்கலாம். புரியுதா? நீங்கள் பச்சை தண்ணி குளிக்கலாம், இல்லை இப்போ மழை காலன்றனால சின்ன என்ன பண்ணலாம், வெயிலில் இதை அடுப்பில் வச்சு தண்ணி கொடுக்க சொல்லி என்ன பண்ணலாம், நீங்கள் சுடு தண்ணியும் குளிச்சிக்கலாம். சரியா? அந்த மாதிரி வந்து அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும், வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிங்களுக்கு உதவியாக இருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். எப்படி சுத்தமாக வச்சுக்கிறாங்க, குப்பையை போய் குப்பை தொட்டியில் கொட்டாவே போதும், அதே ஒரு பெரிய உதவி தான். குப்பையை எங்கே பண்ணலாம், குப்பையை தொட்டியில் போட்டாவே அதே ஒரு பெரிய உதவி தான். கிழிச்சு பேப்பரை கிழிச்சு கிளாஸ் ஃபுல்லாக போட்டுறீங்க. அதெல்லாம் செய்யாமல் ஸ்கூலில் சுற்றுப்புறத்தை என்ன பண்ணோம், சுத்தமாக வச்சுக்கிறதுல நீங்கள் முக்கிய பங்காற்றுன்றதான் அந்த பாடத்தில் நம்ம வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு ஜோக்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விஷயந்தான். சோம்பேறித்தனத்தை விட்டுறணும். என்ன பண்ணோம், சோம்பேறித்தனத்தை என்ன செய்யணும், நம்ம விட்டுறணும். படிப்பில் கவனம் செலுத்தணும். வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும். புரியுதா? அன்றாட வேலைகளை வந்து அன்றாட நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்ன பண்ணோம், நாளைக்கு வேலை இருக்கும். அந்த நாள் வேலையை என்னெல்லாம் செய்ய நம்மளால் செய்ய முடியாது. அதனால் அன்றாட நம்மளுடைய பணிகளை வந்து நம்ம வந்து செய்யணும். அதே நேரத்தில் வீட்டில் பெரியவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை என்ன பண்ணோம் செய்யன்றதை நம்ம பாடத்துலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரோபோட் என்ன தான் நமக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு ரோபோட் இயந்திர மனிதர்கள் வந்தாலுமே நம்முடைய பணிகளை நம்மளோட கடமைகள் நம்ம என்ன பண்ணோம் செய்யன்றதை நம்ம பாடத்துலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? ரைட், செய்வீங்களா? ஓகே. இந்த வந்து எல்லாம் எழுதிக்கிங்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், அது வந்து கற்றுக்கலாம், எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் அட்வான்ஸாக நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போ வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய படிப்பு தான் அது. சரியா? நீங்கள் படித்து +2க்கு அப்புறம் வந்து இந்த கோர்ஸ் கூட நீங்கள் டிகிரியாக எடுத்து இன்ஜினியரிங்கில் படிக்கலாம். புரியுதா? ரோபோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் இருக்குது. புரியுதா? நீங்கள் படிக்கிற காலத்தில் வந்துடுது. எதிர்காலத்தில் இது வந்து ஒரு பெரிய இது நல்ல வகையில் பயன்படுத்தலாம். வீட்டு உபயோகப் பொருள் இல்லாமல் இது வந்து என்ன பண்ணலாம், நல்ல வகையில் ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. இப்போ மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இயந்திர மனிதர்கள் வச்சு ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க. இது கண் ஆப்ரேஷனு, ஹார்ட் ஆப்ரேஷனு, இதெல்லாம் ரொம்ப நுட்பமான ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஹார்ட் இயந்திர மனிதர்களை வைத்துக்கொண்டு இயந்திரங்களை அதில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதில் வந்து அழகாக வந்து ஹார்ட் ஆப்ரேஷனே பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ரோபோட் இருக்குது. அந்த படத்தில் கூட காட்டுவாங்க 2.0 எந்திரன் படத்தில் காட்டுறாங்களா, குழந்தை பிறக்கிற மாதிரி குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்குதா, இயற்கை முறையில் என்ன பண்ணுது, அது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி செய்தா. அந்த மாதிரி தான் வந்து செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுகள்லாம் இப்போ உற்பத்தி ஆகிடுச்சு, நிறைய உற்பத்தி செய்கிறாங்க. அதாவது அதே தானே ஒரு மனிதன் போல் சிந்திச்சு செயல்படக்கூடிய ரோபோட்லாம் இருக்குது. நீ வருங்காலத்தில் இந்த படிப்பெல்லாம் படிக்கலான்றதை அந்த பாடத்தை கொடுத்துக்கிறாங்க. சரியா? நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பாடத்துலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா என்ன செய்யணும், நம்மளோட வேலையை நம்மளே செஞ்சுக்கணும். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு உதவி செய்யணும். அதே போல் நம்ம டெக்னாலஜியான விஷயம், நல்ல அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிவியல் வளர்ச்சியை என்ன பண்ணணும், நம்ம நல்ல வகையில் பயன்படுத்தணும். என்ன பண்ணால் நல்ல வகையில் பயன்படுத்தணுன்றதான். செல்ஃபோன் இருக்குது, அது நல்ல வகையில் பயன்படுத்தணும். செல்ஃபோனே எப்பவுமே வீட்டில் வச்சு கேம் விளையாடக்கூடாது. அதுலேருந்து பாடங்களை கற்றுக்கணும். நீங்கள் இப்போ ஏதாவது ரோபோட் பாடம் இருக்குது நடத்தியிருக்கு அப்படின்னா அந்த ரோபோட்டில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ரோபோட் சம்மந்தமானது இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுன்னு வந்து என்கிட்ட சொல்லணும். நீங்கள் புரியுதா? நீங்கள் அதில் போய் வீடியோ கேம் விளையாடக்கூடாது. புரியுதா? அந்த ரோபோட் கூட ஸ்மார்ட் ஃபோன் அப்பா அம்மா வச்சுக்கிறாங்கன்னா அதுலேருந்து என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய விஷயங்களை தேடி ரோபோட் சம்மந்தமாக நீங்கள் இப்போ இந்த ட்ரிக் ரோபோட் இருக்கு இல்லையா, இப்போ ரோபோட் பாடம் நடத்திருக்கேன், அது சம்மந்தமாக இன்னும் நிறைய செய்திகளை கேதர் பண்ணணும். நீங்கள் இன்னும் ரோபோட் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க சார், இந்த ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்குது, அந்த ஊரில் இந்த மாதிரி இருக்குது, இன்னும் இது வேறு மாதிரி பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். நீங்கள் அதுதான் அறிவுன்றது. அது இந்த அறிவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல வகையில் இன்னும் மேம்படுத்திக்கணும். நல்ல வகையில் என்ன செய்யணும், நீங்கள் மேம்படுத்திக்கின்றது தான் அந்த பாடத்தோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஓகே, வெரி குட், தேங்க்யூ.